ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கார சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 3 தக்காளியும் மீடியம் சைஸ் இருக்கிறது தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது இதில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு தேவையான சால்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி கூட தோசை இட்லியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இந்த சட்னிக்காகவே இட்லியும் தோசையும் உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எத்தனை சாப்பிட்றோன்றது கணக்கே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி